தேவனே அப்பா அந்த நினைவு கூறுறோம் அப்பா. ரஜினி உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. தேவனே நினைத்து பார்க்கிறோம் அப்பா. நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் 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 கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உம்மை போல யாருண்டு? என்னை நீய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நிறுத்தி உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் நீரில்லா எந்தன் வாழ்வில் வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன். எல் ரோயி ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். யேசுவாய் ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன். எல் ரோயி ஆராதிப்பேன். அடோனாய் யேசுவாய் ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு? என்னை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே.
அவ்வளோ பெரியதப்பா. அப்பா எங்களை மேல காட்டின அளவு அப்பா கிருபை அவ்வளோ பெரியதப்பா. ராஜனே உம்மை போல இந்த உலகத்துல அப்பா எங்களால யாருமே கண்டுபிடிக்க முடியாதப்பா. அப்பா அந்த பாசத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜனே ஏசப்பா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ராஜனே எல்ஷடாய் உம்மை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்ரோயிம் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களை காண்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. கலங்கின்ற நேரத்துல கண்ணீரை துடைத்தவர் நீரப்பா. கலங்கின நேரத்துல கரம் பிடித்து உயர்த்தினவர் நீரப்பா. அப்பா நீர் கரம் பிடித்தால் ஒரு நாளும் அப்பா எங்களை கைவிடாமல் ராஜனே கண்மணி போல சப்பா கண்மணி மேல ராஜனே சப்பா எங்களை உயர்த்தி வைக்கிற தேவன் அப்பா. அப்பா அந்த தயவுக்காக ஸ்தோத்திரம், அந்த நேசத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த பாசத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு மனசாட்சியை குறித்து பார்த்தோம். ஆமென் ஆமென். என்ன மனசாட்சி அது? சூடுண்ட மனசாட்சி. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதில் சில காரியங்களை பார்த்தோம். அந்த சூடுண்ட மனசாட்சி நமக்குள்ள இருந்தால் நாம் எப்படி தவறி விடுகிறோம், தேவ சமூகத்தை விட்டு விலகி விடுகிறோம், விசுவாசத்தை விட்டு விலகி விடுகிறோம், இதெல்லாம் பார்த்தோம். ஆமென் அல்லேலூயா. இப்போ இன்னொரு மனசாட்சியை குறித்து பார்க்க போகிறோம். ஆமென் அல்லேலூயா. குற்றப்படுத்தப்பட்ட மனசாட்சி. ஆமென் அல்லேலூயா. குற்றப்படுத்தப்பட்ட மனசாட்சி. மனசாட்சி என்றால் நமக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னேன், அது தேவன் நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து அறியத்தக்கதான தேவன் கொடுத்திருக்கிற ஒரு உணர்வு, ஒரு சென்ஸ் அது. ஆமென் அல்லேலூயா. நான் நடக்கிற வழி எது நல்லதா கெட்டதா என்பதை அறியும்படியாய், நான் உணரும்படியாய் எனக்குள் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு உணர்வு அது. ஆமென். அதனால்தான் எது செய்தாலும் நம்ம மனசாட்சி தான் முதல்ல கிரியை செய்யும். ஆமென் அல்லேலூயா. நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி முதல்ல ரியாக்ட் பண்றது யாரு? நம்ம மனசாட்சி. உள்ளதான் குத்தும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ சூடுண்ட மனசாட்சியை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு குத்துண்ட மனசாட்சி, குற்ற உணர்வு இல்லை. ஆமென். குத்துண்ட மனசாட்சின்னா சில வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? என் மனசுல அது உள்ள போயிடுச்சு, என் மனசுல அது முள்ளு போல குத்திடுச்சு. ஆமென் இல்லையா? ஆமென் அல்லேலூயா. வேறு விதத்தில் போயிடக்கூடாது. ஆமென். நமக்கு பொதுவாய், அதாவது இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வைங்க. நம்ம வீட்லையா இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், இல்லை நம்ம சபையில் உள்ளவங்களா இருக்கலாம். பிடிக்காத ஒரு ஆள், நாம் எதேச்சையா நம்ம போகும்போது அவங்க இன்னொரு ஆள்கிட்ட ஏதோ பேசுகிறாங்க. ஆமென். ஏதோ பேசி சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ஏதோ பேசி சிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம்? என்னை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆமென் அல்லேலூயா. இல்லையா? நாம கேட்கல, நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இல்லை என்னை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆமென். இதை நான் சொல்ல வரல. இந்த குத்துண்ட மனசாட்சின்னு சொல்வது, இப்போ ஒரு வசனத்தை கேட்கிறோம், ஆண்டவருடைய ஒரு வசனத்தை கேட்கிறோம். அந்த வசனத்தை கேட்ட உடனே நாம் நினைக்கிறோம், ஓ அது நமக்குள்ள ஏதோ ஒரு கிரியை செய்து. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஏதோ ஒரு கிரியை செய்து, அந்த கிரியை செய்யும் போது நாம மனசாட்சியில் குத்தப்படுகிறோம். புரியுதா? ஆமென். இப்போ ஒரு பாவத்தை குறித்து சொல்றோம், இல்ல ஒரு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம சொல்லும்போது நம்ம என்ன செய்யறோம்? நமக்குள்ள சில வார்த்தைகள், எல்லாம் ஒன்றும் கிடையாது, சில வார்த்தைகள்
இப்போ ஒரு மன்னிப்பை குறித்து சொல்றோம். அந்த மன்னிப்பை குறித்து ஏதோ நம்ம செய்தி கேட்க, அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யுது? உள்ள மனசாட்சியை குத்துது. ஆமென், அல்லேலூயா. அங்கே நிறுத்துறேன். இது குத்துண்ட மனசாட்சி. இதுல 2 போர்ஷன் இருக்கு. ஆமென். இது நல்லதாகவும் முடியும், கெட்டதாகவும் முடியும். ஆமென், கவனமா இருக்கணும். இந்த குத்துண்ட மனசாட்சி, இந்த மனசாட்சி நமக்குள்ள 2 விதத்தில் கிரியை செய்ய முடியும். ஆமென். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அதான் நமக்கு வேதம் கற்று தருவது. ஒன்று, அது நன்மைக்காக முடியும். 2வது, அது தீமைக்காகவும் முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி என்றால், சிம்பிள் ஒரு உதாரணம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கடைசி நேரங்கள். இப்போ 2 பக்கமும் 2 கள்ளர்கள், திருடனுங்க, 2 பேர். 2 பேரும் திருடனுங்க. ஆமென். நல்ல திருடன்ல நல்ல திருடன், கெட்ட திருடன்ல கிடையாது. நமக்கு அது புரியும்படியாய் நமக்கு சின்ன வயசுல சொல்லி தந்துருப்பாங்க. ஒன்று நல்ல திருடன், ஒருத்தர் கெட்ட திருடன். ஏன்னா நல்ல திருடன் மனம் திரும்பிட்டான், அதனால அதை சொல்றது இல்லாம திருடன்ல நல்ல திருடன் கெட்ட திருடன்லாம் கிடையாது. 2 பேருமே திருடன். ஆமென். இப்போ 2 திருடன்ல நல்ல கவனிங்க, 2 பேருமே ஒரே கேட்டகரி. அதனால தான் 2 பேரையும் சிலுவையில போட்டிருக்கு இல்லையா? 2 பேரும் ஒரே கேட்டகரி. இப்போ ஒருவன் இயேசுவிடம் மனம் திரும்புகிறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வாய்ப்பு தான் 2 பேருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பு என்பது 2 பேருக்கும் கிடைத்தது. ஆமென், 2 பேருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே போலதான் இயேசுவை பார்க்கிறான். 2 பேரும் ஒரே போலதான் இயேசுவோடு இருக்கிறான். இயேசு பட்ட பாடுகளை ஒரே போலதான் பார்க்கிறான். அவர்களும் தங்களும் ஒரே போலதான் என்ன செய்றாங்க? தண்டனையை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் ஒருவன் இயேசுவிடம் மனம் திரும்புகிறான். ஆமென். அவன் தயவோடு கேட்கிறான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். ஆமென். அடுத்தவன் என்ன சொல்றான்? அடப்போடா நீ வேற, அந்த ஆளை காப்பாத்திக்கிறதுக்கே அவரால் முடியல, இதுல நீ வேற போய் அப்ளிகேஷன் போடுறியா? ஆமென். இதானே நடந்துச்சு இல்ல? ஒரே சம்பவம், ஒரே இது. ஆனா ஒன்று நன்மைக்காய் போகிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த திருடனை பார்த்து, நீ நீ என்னோடு பரதீசில் இருப்பாய். ஆமென். அவ்வளவுதான். இவனை பார்த்து ஆண்டவர் சபிக்கவும் இல்லை, ஆண்டவர் எதுவும் அவனுக்கு சொல்லவும் இல்லை. அவ்வளவுதான். அவன் கைவிடப்பட்டு விட்டான். அவ்வளவுதான். அதனுடைய பொருள் கைவிடப்பட்டுட்டான். ஆமென். ஒரே காரியம், ஆனால் ஒருவனுக்கு அது நன்மையாய் போகிறது, இன்னொருவனுக்கு அது தீமையாய் போகிறது. ஆமென். அவனை குறித்து வேதம் அதன் பிறகு சொல்லவே இல்லை. அதே போலதான் இந்த குத்துண்ட மனசாட்சி என்பது எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு விதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற விதத்தை பொறுத்து ஒன்றில் அது நன்மையாய் மாறும், இல்லாவிட்டால் அது நமக்கே தீமையாய் மாறும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்பிளா 2 உதாரணம் சொல்லிடுறேன், சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று யூதாஸ் காரியத்தை. ஆமென், அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை ஆண்டவர், நல்லா கவனிங்க, ஆண்டவர் பந்தியில் இருக்கும் போதே ஆண்டவருக்கு தெரியும், தான் காட்டி கொடுக்கிறான், சொல்லவும் செய்துட்டார். ஆனால் யூதாஸ் காரியத்துடைய ஒரு தண்டனை, நீ நாண்டு கொண்டு சாவாய், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. உனக்கு தீமையா, அவனுக்கு ஐயோ கஷ்டம். ஆமென், அவ்வளவுதான். ஆனால் காலம் போகிறது, இயேசுவின் பாடுகளை யூதாஸ் என்ன செய்கிறான்? கண்ணால் காண்கிறான். ஆமென். இயேசு வாங்குற அடி, இயேசுவை அவர்கள் செய்கிற அந்த உபத்திரவம், இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு என்ன செய்ய முடியல? மனசுல தாங்க முடியல. ஆமென். எடுத்து வாசிங்க ஒரு வார்த்தை, மத்தேயு
27ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். நல்ல கவனிங்க. மனஸ்தாபப்பட்டு. என்ன மனஸ்தாபப்பட்டு? அவனுக்கு அந்த தண்டனைய அவனால சகிக்க முடியல. இயேசு, ஐயோ இதற்காகவா நான் காட்டி கொடுத்து விட்டேன், இதற்காகவா என் அருள்நாதரை காட்டி கொடுத்து விட்டேன். அந்த குற்ற உணர்வு அவன் மனசாட்சி என்ன செய்து குத்திக்கிட்டே இருக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மனசாட்சியில் அவன் குத்தப்படுகிறான். அவனுடைய மனசாட்சி அவனை குத்துகிறது. ஐயோ, இப்படிப்பட்ட நல்ல ஒரு தெய்வத்தை, குற்றம் அறியாதவரை, பாவம் செய்யாதவரை நீ காட்டி கொடுத்தது நிமித்தமாய் அவர் இவ்வளவு அடிபடுகிறாரே, வேதனைப்படுகிறாரே. அதெல்லாம் பார்க்க 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 இவனுடைய மனசு என்ன செய்து இவனை குத்தி கொடைஞ்சி எடுக்குது. ஆமென். என்ன செய்யறான் பாருங்க. தேவாலயத்துல போய் அந்த ஆசாரியர்கள்ட்ட அந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி தேவாலயத்துல எரிஞ்சிட்டு சொல்றான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். ஆமென், அல்லேலூயா. இது பாவம், நல்லா கவனிச்சுக்கணும். இது பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை அல்ல. அவனுடைய மனசாட்சி குத்துவது. என்ன குத்துது? நீ பாவம் செய்துட்ட, நீ தவறு செய்துட்ட. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த மனசாட்சியில குத்தப்பட்டவனாய் அவன் என்ன செய்யறான்? அதை தாங்க முடியாமல் காசை தூக்கி எறிகிறான், போய் நாண்டு கொண்டு செத்தான். ஆமென், அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு சாவதற்கு காரணம் என்ன? அவனுடைய குத்தப்பட்ட மனசாட்சி. ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவனுக்கு பாவம் என்று தெரிந்து விட்டது. இங்கதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் தேவை. ஆமென். குத்தப்பட்ட மனசாட்சி, அவனுக்கு பாவம் என்று தெரிந்து விட்டது. ஆமென். அவனே சொல்றான், பாவம் செய்து விட்டேன், குற்றமில்லாத இரத்தத்தை என்ன செய்துட்டேன், காட்டி கொடுத்தேன். அப்ப கூட இருந்த யூதாசுக்கும் தெரிந்தது இயேசுவின் மேல் குற்றம் இல்லை என்று. ஆமென், அல்லேலூயா. காட்டி கொடுத்த யூதாஸ் கூட அவரில் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பரிசுத்த தெய்வம். ஆமென். ஆனால் அவன் செய்த தவறின் நிமித்தமாய் அவனுக்கு உள்ளில் மனசாட்சி குத்தப்பட்ட போது அவன் என்ன செய்து விடுகிறான்? நாண்டு கொண்டு சாகிறான். ஆமென், அல்லேலூயா. இதே சம்பவம் இன்னொரு ஆளுக்கு நடக்கிறது. அது யாரு? பேதுரு. என்ன செய்யறாரு? இயேசுவை யூதாஸ், நான் சொல்றது போல யூதாஸாவது பரவாயில்லை. ஆமென். எனக்கு தெரியா, என் ஆண்டவரை தெரியும்னு முத்தம் கொடுத்தா. ஆனா பேதுரு என்ன செய்தாரு? இவன் யாருன்னே தெரியாதியா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ தெரியும்னு சொன்னது குத்தமா, தெரியாதுன்னு சொன்னது குத்தமா? பெரிய குற்றம் எது? பொதுவா சொல்லுங்க. சும்மா அங்க ஆவிக்குரிய அங்க நிறைஞ்சிராதுங்க. பொதுவா மனுஷ இது படி சொல்லுங்க. தெரியும்னு சொன்னது தப்பா, தெரியாதுன்னு சொன்னது தப்பா? தெரியாதுன்னு சொன்னதுதான் தப்பு. ஏன்னா இயேசு இவனை கூப்பிட்டதே, இவனை அழைத்தது, இவனை ஆண்டவர் கூட கொண்டு நடந்தது. இன்னும் பேதுருவுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? இயேசுவுக்கு பிரியமான சீசர்கள் 3 பேர்ல ஒரு ஆளு பேதுரு. ஆமென். இப்ப சொல்லுங்க, தெரியாதுன்னு சொன்ன குத்தமா? ஆமென். இன்னும் நமக்கு ஆவியில தான் இருக்கிறோம் போல இருக்கு. ஆமென். மனுஷ சுபாவத்தின்படி அது பெரிய குத்தம் இல்லையா? ஏன்னா இயேசுவோடு தனிப்பட்ட விதத்தில் பிரியமாய் இருந்தவன், இயேசு பிரியமாய் இருந்தவன். ஏன்னா தனிமையாய் அந்த மறுரூப மலைக்கு போகும்போதும் போன 3 பேர்ல ஒரு ஆள் யாரு?
பேதுரு தான் ஏசப்பா கிட்ட சொன்னாரு, ஆண்டவரே இங்கே ஒரு கூடாரம் போட்டுருவோமா? ஏன்னா அந்த பிரசன்னத்தை அனுபவித்தவன். அடுத்த பாயிண்ட், தேவ பிரசன்னத்தை மீதமுள்ள 9 பேரிலும் அதிகமாய் அனுபவித்தவன் பேதுரு. ஆமென், அல்லேலூயா. அடுத்தது, இயேசுவை குறித்த, நல்ல கவனிங்க, இயேசுவை குறித்த சரியான வெளிப்பாடு பெற்றுக்கொண்டவன் பேதுருவை தவிர ஒருவரும் இல்லை. ஆமென். இயேசு கேட்டார், என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. ஆமென். எலியான்னு சொன்னாங்க, மோசேன்னு சொல்றாங்க. அடுத்தது இயேசு கேட்டார், என்னை குறித்து நீங்கள் என்னவென்று சொல்லுகிறீர்கள்? 12 பேர்ல ஒரே ஒருவர் மட்டும் தான் சொன்னார், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென், ஆமென். அந்த பேதுரு தான் இயேசுவை குறித்து இவரே மெசியா, இவர்தான் கிறிஸ்து என்ற பிதா ஆண்டவர் திருப்பியும் விடல. ஆண்டவர் சொன்னார், இதை மாம்சமல்ல உனக்கு வெளிப்படுத்தினது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ பிதாவினால் வெளிப்பாடு பெற்ற, என்ன வெளிப்பாடு? இவரே கிறிஸ்து. நமக்கு முன்னால் என் கூட நடக்கிற, என் கூட இருக்கிற ஆண்டவர் இயேசு, அவரே கிறிஸ்து என்ற வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட பேதுரு 3 முறை மறுதலிக்கிறார். எனக்கு இவனை தெரியவே செய்யாது. ஆமென், அல்லேலூயா. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து பேதுருவுக்கும் காட்சி கொடுத்தார். ஆமென். நாட்கள் கடந்து போகிறது, ஆனால் பேதுரு மீண்டும் பின்வாங்கி போகிறார். ஆமென். எங்க போறார்? இப்போ மீன் பிடிக்க போயிடுறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ இயேசு அங்கும் பேதுருவை தேடி வருகிறார். ஆமென், அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15. ஆமென், அல்லேலூயா. இந்த இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையே நடக்கிற அந்த உரையாடல் எவ்வளவு ஆழமானது பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நமக்கு தெரியும், இயேசு 3 முறை அதே வார்த்தையை கேட்டார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன்னா ஒருத்தன் காட்டி கொடுத்தான், யூதாஸ் காட்டி கொடுத்தான், மீதமுள்ள சீஷர்கள் எங்க போனாங்கன்னே தெரியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க திருப்பி எங்க தான் வர்றாங்க? அந்த சீசர்கள் கூடி இருக்கும் போதுதான் அடுத்த இந்த சீசர்கள் கூடுறாங்க. அது வரைக்கும் சிதறி போயிடுறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகும் பேதுரு இயேசுவை, அதாவது அந்த தேவ சமூகத்தை விட்டு, இல்லாவிட்டால் தேவனுக்கு நெருக்கமா, இயேசுவின் நெருக்கமான அந்த பகுதியை விட்டு பேதுரு விலகவே இல்லை. ஆமென். இப்ப இயேசு வந்து காட்சி கொடுக்கிறார், எல்லாம் நடக்குது. ஆனால் இப்போ அந்த பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார், இவர்களை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயோ? ஆமென், அல்லேலூயா. இயேசு சொல்கிற மறுபடி பாருங்க, இயேசு அந்த வார்த்தையை கேட்கும் போதே பேதுரு கண்ணீர் வடித்திருப்பான். ஆமென், இல்லையா? அதனால்தான் அந்த பதில் சொல்ல முடியாம என்ன சொல்றாரு? ஆமாண்டவரே, நீர் அதை அறிவீர். ஆமென், ஆமென். இதே இயேசு தான் சொன்னார், பேதுருவே நீ என்னை 3 முறை, சேவல் கூவதற்கு முன்பாய். அதாவது அவர் சொன்ன காரியம் நைட்டு நடக்கிறது, மரித்தாலும் உம்மை நான் பின்பற்றுவேன், விடமாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இயேசு சொல்றாரு, மரித்தாலும் என்ன, விடியற் காலம் சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே நீ என்ன 3 முறை மறுதலிச்சிருவ. ஆமென், அல்லேலூயா.
நல்ல கவனிங்க, 3வது முறை பேதுரு அதை சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, இயேசு பேதுருவை பார்த்தார். ஆமென். சொக்கு நூறா போயிருப்பார் பேதுரு. ஆமென். அந்த மனசு பாருங்க, அங்க மனசாட்சி என்ன செய்யுது? பேதுருவை குத்திக்கிட்டே இருக்கு. ஆமென். அதனால தான் கல்லறைக்கு போனோம்னு சொன்னோன்னா பேதுருவும் ஓடுறான். வேற எந்த சீசர்களும் ஓடுனதா வேதம் சொல்லல. ஆனா பேதுரு ஓடுறாரு. ஏன் தெரியுமா? அந்த குற்ற உணர்வு. இதுக்கு நான் ஈடா என்ன செய்வேன் ஆண்டவரே? இவ்வளவு நேசித்த நானும் நேசித்தேன், நீரும் என்னை நேசித்தீர், ஆனால் இன்றைக்கு நான் தவறு செய்து விட்டேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தவறு செய்து விட்டேன். அந்த மனசாட்சி அவனை குத்திக்கிட்டே இருக்கு. ஆனா குத்த 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 பேதுரு, நல்ல கவனிங்க, விலகி போகவில்லை, நெருங்கி கொண்டே இருக்கிறார். ஆமென். புரிஞ்சா? அந்த நெருக்கம்தான் அந்த ஸ்திரிகளோடு சேர்ந்து பின்னாடியே பேதுரும் ஓடுகிறார் இல்லையா? அப்பதான் அந்த மரியாள் பார்த்துட்டு திரும்பி வந்து பேதுருவுக்கு சொல்லுறாங்க. பேதுரு ஓடி சென்று கல்லறைக்கு உள்ளே பார்க்கிறார். ஆமென். அப்படிதான் வேதம் சொல்லுது. வேற எந்த சிஷ்யர்களும் வரல, பேதுரு ஓடி போய் அங்க பார்க்கிறார். பாருங்க, அப்போ அந்த குத்தப்பட்ட மனசாட்சி 2 பேருக்கும் இருந்து, யூதாஸ்காரியோத்துக்கும் இருந்தது, பேதுருவுக்கும் இருந்தது. யூதாஸ்காரியோத் அந்த குத்தப்பட்ட மனசாட்சியை தவறாய் பயன்படுத்தி இல்ல தவறாய் எடுத்துக்கொண்டு அவன் தீமையை தெரிந்தெடுத்தான். ஆனால் பேதுருவோ அதே குத்தப்பட்ட மனசாட்சியை கொண்டு இயேசுவிடத்தில் மீண்டும் நெருங்கி விட்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பேதுரு அங்க ஆண்டவர் சொல்றார், என் நாடுகளை மேய்ப்பாயாக. ஆமென், ஆமென். இயேசுவும் விடல. எத்தனை முறை மறுதலித்தாரோ அத்தனை முறை அவர் வாயினாலே அறிக்கையிட பண்ணுகிறார் இயேசு. ஆமென், ஆமென். குத்தப்பட்ட மனசாட்சியை கொண்டு பேதுரு இயேசுவிடம் திரும்பினான். ஆனால் யூதாஸ்காரியத்தோ குத்தப்பட்ட மனசாட்சியோடு இன்னும் தவறு செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறான். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, நம்ம சூடுண்ட மனசாட்சியை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு குத்தப்பட்ட மனசாட்சி. தேவனுடைய வார்த்தைகள் நம்மை ஏதாவது சூழ்நிலைகளை புடமிடுதா, நம்மை குத்துகிறதா, நம்மை அது பாதிக்கிறதுண்டா, அப்பவே பிடிச்சுக்கணும். ஆண்டவரே நீ மன்னியும். ஆமென். இயேசுவிடம், கர்த்தரிடம் அது திரும்புவதற்கு இந்த குத்தப்பட்ட மனசாட்சி நம்மை நடத்துவதாக இருக்கணும். ஆமென். புரியுதா? ஆமென். அல்லேலூயா. எந்த தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்கட்டும், செய்திகளை கேட்கும் போதா இருக்கட்டும், அந்த குத்தப்பட்ட மனசாட்சி நமக்கு வருதுன்னா நம்ம என்ன செய்திடக்கூடாது? விலகி போய்விடக்கூடாது. இன்னும் அப்பா கிட்ட என்ன செய்திடணும்? நெருங்கிடணும். ஆமென், ஆமென். போன வாரம் தியானித்தோம், தாவீது எவ்வளவு நெருங்கினார் என்று இல்லையா? ஆமென். அதே போல அதுதான் மனசாட்சியுடைய வேலை. மனசாட்சியுடைய வேலையே அதுதான். அதில் அந்த குத்தப்பட்ட மனசாட்சி நமக்குள் வரும்போது, மனசாட்சியை நாம் குத்துண்டு நாம தவிக்கும் போது நாம என்ன செய்யணும்? கர்த்தரிடம் திரும்பிடணும். ஆண்டவரே, இதுதான்ப்பா எனக்குரிய வார்த்தை தான் ஆண்டவரே, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இந்த சுபாவம் நமக்குள் வரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில சபைகளில் அந்த சில சகோதரிகள் சில சுபாவம் உண்டு, அப்படிப்பட்ட சுபாவம் உண்டு. சில சகோதரர்களுக்கும் சில சுபாவம் உண்டு. ஆமென். வசனத்தை கேட்கும்போது அது நமக்குரிய வசனம்னா எடுத்துக்கணும். ஆமென். என்னையே குத்துறாரு, என்னையே குத்திக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ பிரசங்கம் பண்ணாலும் என்னையே குத்துறாருன்னு சொல்றோம்னா நமக்குள்ள ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த போர்ஷனுக்கு போகல. நாம என்ன செய்யணும்? ஆமென். அப்படி எடுத்துக்கோ, எந்த வார்த்தையா இருக்கட்டும். ஆமென். சில நேரம் நம்ம மொபைல்ல ஏதோ அப்படியே போட்டுட்டு நம்ம ஏதோ வேலை செய்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு செய்தியை போட்டிருக்கிறோம், வேலை செய்கிறோம். அந்த செய்திக்குள்ள ஒரு வார்த்தை உங்களை குத்துச்சுன்னா, ஆண்டவரே இது எனக்கு தான், என்னை மன்னியும், முடிஞ்சு போச்சு. ஆமென். அல்லேலூயா. இந்த சுபாவம் நமக்குள்ள வந்துட்டாலே போதும், நம்ம என்ன செய்திருவோம்? ஆண்டவரை விட்டு பிரியவே மாட்டோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மனசாட்சியும் இந்த வேலை செய்யும். மனசாட்சி வேலை செய்துன்னா அது குத்தும், கொடையும், சந்தோஷப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், இல்லையா? அதான் மனசாட்சி. அதுதான் நல்ல மனசாட்சி. அது செய்யலைன்னாலே நம்ம போன வாரம் பார்த்தோம், அது சூடுண்ட மனசாட்சி. அதனுடைய வேலையை அது செய்யலை, தவற சொல்லலை, குற்றத்தை சொல்லலை, அந்த பிரித்தறிவை சொல்லலைன்னாலே அது என்ன ஆயிடுச்சு? சூடுண்ட மனசாட்சியா போயிடுச்சு, அது வேலை செய்யாது. ஆமென். ஆனால் குத்துண்ட மனசாட்சி வேலை செய்யும். அதை நாம் சரியாய் பயன்படுத்தினோம் என்றால் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கிட்டி சேர்ந்து விடுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோடு என்ன நடந்தாலும் என்ன சம்பவித்தாலும், ஆமென், ஆண்டவரை விட்டு நாம நெருங்குவதற்கு நாம் அனுமதியை கொடுக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த காத்திருப்புல சோர்ந்து போகும்போது கூட தாவீது மனசை விடல. என் மனமே கலங்காதே, திகையாதே, நான் நம்புவது கர்த்தராலே வரும், அவருக்காய் காத்திரு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்ன காரியம்? மனசாட்சியை விடல. ஆமென். புடிச்சு நிறுத்துறாரு. டேய், பின்னாடி போகாத, நில்லு, ஆண்டவர் துணை செய்வார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை கற்றுக்கொள்வோம். என்ன சூழ்நிலை வரட்டும், என்ன போராட்டங்கள், என்ன நெருக்கடிகள், நம்முடைய மனது நம்மை குற்றப்படுத்தினாலும் அந்த குற்ற உணர்வு நம்மை கர்த்தரிடத்தில் இன்னும் கிட்டி சேர்க்கட்டும். ஆண்டவர் நம்மை பல நன்மைகளை நமக்கு தருவார். பேதுருவுக்கு சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமென், அல்லேலூயா. கவனமாயிருப்போம், எச்சரிக்கையாயிருப்போம், நல் மனசாட்சியை காத்துக்கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காய் நன்றி. கேட்ட வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த குத்துண்ட மனசாட்சியை நாங்கள் ஆண்டவரே தீமையான காரியத்திற்காய் அல்ல, இல்லாவிட்டால் கர்த்தரை விட்டு விலகுவதற்காய் அல்ல, கர்த்தரை விட்டு விலகி செல்வதற்குரிய காரியங்களுக்காய் அல்ல, குத்துண்ட மனசாட்சியை இன்னும் கர்த்தரோடு நெருங்குவதற்காய் நாங்கள் பயன்படுத்தணும் அப்பா. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். நல் மனசாட்சியை காத்துக்கொண்டு கர்த்தரோடு என்றென்றும் அந்த உறவில் நிலைத்திருக்க எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. கிருபையால் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே.